நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நீதியை கடைபிடிப்பவர்களாகவும் அல்லாஹ்வுக்காக சாட்சி கூறுபவர்களாகவும் ஆகிவிடுங்கள். அது உங்களுக்கோ உங்கள் தாய் தந்தையருக்கோ உங்கள் நெருங்கிய உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் சரி. அவர் செல்வந்தராக அல்லது ஏழையாக இருந்தால் உங்களை விட அல்லாஹ்வே அவ்விருவருக்கும் நலம் விரும்பியாக இருக்கிறான். ஆகவே நீங்கள் மன இச்சையை பின்பற்றி நீதியை விட்டு விலகிவிடாதீர்கள். இந்த வசனத்தில் நீதியை நிலைநிறுத்தும் பொறுப்பு நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அது எல்லா தளத்திலும் நீதியை நிலைநிறுத்தும் பொறுப்பாகும். அது பூமியில் வரம்பு மீறலையும் அநியாயத்தையும் தடுக்கக்கூடிய நீதி. அது முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் என ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய உரிமையை வழங்குகிறது. அல்லாஹ்வின் பார்வையில் அந்த உரிமையில் நம்பிக்கையாளர்களும் மற்றவர்களும் சமமாவார்கள். அந்த உரிமையில் நெருங்கிய உறவினர்கள், தூரமானவர்கள், நண்பர்கள், எதிரிகள், செல்வந்தர்கள், ஏழைகள் என அனைவருமே சமமாவார்கள். யாரோ ஒருவருக்கோ ஒரு சமூகத்திற்கோ ஆதரவாக அல்லது எதிராக இல்லாமல், அந்த விவகாரத்தை சுற்றியுள்ள சூழல்களுக்காக அல்லாமல் அல்லாஹ்வுக்காக மட்டுமே அவ்வாறு நடந்து கொள்ளுங்கள். அவனை தவிர மற்ற எல்லா விதமான சாய்வுகளில் இருந்தும், நலன்களில் இருந்தும், இச்சைகளில் இருந்தும், மதிப்பீடுகளில் இருந்தும் முற்றிலும் விலகியவர்களாக அவனுக்காக மட்டுமே சாட்சி கூறுங்கள். அது உங்களுக்கோ உங்கள் தாய் தந்தையருக்கோ உங்கள் நெருங்கிய உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் சரி. இங்கு மார்க்கம் மனிதனின் மனதை அவனுக்கு எதிராகவும், அவனுடைய தாய் தந்தையருக்கு எதிராகவும், அவனுடைய நெருங்கிய உறவினருக்கு எதிராகவும் தயார்படுத்த முயல்கிறது. உண்மையில் இது கடினமான முயற்சிதான். நாவால் சொல்வதை விட, அதனுடைய முழு பொருளையும் அறிவால் புரிந்து கொள்வதை விட, செயலளவில் அதை நடைமுறைப்படுத்துவது மிக மிக கடினம். அறிவளவில் புரிந்து கொள்வது வேறு, அதற்கு செயல் வடிவம் கொடுப்பது என்பது வேறு. நடைமுறையில் இந்த அனுபவத்தை உணர முடிந்தவர்களால் மட்டுமே நாம் கூறும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் இந்த மார்க்கம் ஈமான் கொண்ட உள்ளத்தை கடினமான இந்த அனுபவத்திற்காக தயார்படுத்துகிறது. ஏனெனில் அது நிச்சயமாக இந்த அனுபவத்தை பெற்றே ஆக வேண்டும். அதே போன்று அது இயல்பான உணர்வுகளுக்கு அல்லது சமூக உணர்வுகளுக்கு எதிராகவும் மனதை ஒருமுகப்படுத்துகிறது. ஒரு ஏழைக்கு உதவி செய்யும் வகையில் அவனுக்கு ஆதரவாக சாட்சி கூற அது விரும்புகிறது. பொதுவாக ஏழையின் ஏழ்மை காரணமாகவும், ஜாஹிலிய சமூகங்களில் இருப்பது போல் சமூக ஏற்றத்தாழ்வின் காரணமாகவும் அது ஏழைக்கு எதிராக செல்வந்தனுக்கு ஆதரவாக சாட்சி கூறத்தான் உந்தப்படுகிறது. சமூக சூழல்களும் அந்த செல்வந்தனுக்கு சாதகமாக அமைந்து விடுகின்றன. இவை இயல்பான உணர்வுகளாக அல்லது சமூகத்தின் விருப்பங்களாக இருக்கின்றன. இவற்றையெல்லாம் மனிதர்கள் யதார்த்த வாழ்வில் எதிர்கொள்ளும் போது அவற்றின் அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள். இத்தகைய இயல்பான மனித உணர்வுகளுக்கு எதிராக இந்த மார்க்கம் மனதை தயார்படுத்துகிறது. சுயத்தின் மீதான அன்புக்கும் தாய் தந்தையர் உறவினர்கள் மீதான அன்புக்கும் எதிராக அது மனதை தயார்படுத்துவது போல். இப்ப நான் வாசிச்ச இந்த திருக்குர்ஆன் விளக்க உரை தஃப்சீர் திருக்குர்ஆனின் நிழலில் 5ஆம் பாகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த தஃப்சீர் திருக்குர்ஆனின் நிழலில் 6 பாகங்களையும் நாங்கள் சீர்மை சார்பாக 50% சலுகை விலையில் தருகிறோம். சங்கை மிக்க இந்த ரமதான் மாதத்தில், அதாவது திருக்குர்ஆனின் மாதத்தில் திருக்குர்ஆனுடனான நமது உறவையும் அதன் மூலமாக நமது வாழ்வையும் மாற்றி அமைப்பதற்கு இது அரியதொரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவற விட்டுவிடாதீர்கள். மேலே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் ஆர்டர் செய்யலாம், அல்லது கீழே கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டுள்ள அந்த இணைப்பை பயன்படுத்தி நீங்கள் ஆர்டர் செய்யலாம்.